கர்த்தருக்கு ஆராதனை என்பது அதி உற்சாகத்துடன் செய்யப்பட வேண்டும். ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தும் தேவனுக்கு முன்பு உற்சாகமாக விளங்க வேண்டும். ஆராதனையின் உற்சாகத்தை வெளிப்படுத்துவதே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எண்ணாகமம் 10:10 காணப்படும் அந்த பூரிகையின் முழக்கம் என்பது. புதிய ஏற்பாட்டு ஆராதனை எவ்விதம் இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதே சங்கீதம் 100:1-2 வாக்கியங்கள், 118:24 கம்பீரமாய் பாடுவதும் மகிழ்ச்சியோடும் ஆனந்த சத்தத்தோடும் களிகூறுதலோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். இவைகளின் ஒட்டுமொத்த வெளிப்பாடுதான் வெளிப்படுத்தின விசேஷம் 19:1-6 வரை உள்ள அந்த வாக்கியங்கள். அங்கே ஆராதனை நேரத்திலே ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு, பெருவெள்ள இரைச்சல், இடிமுழக்கம் என்னும் வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருப்பதை கவனிக்க வேணும். இவை அனைத்தும் உணர்த்துவது தேவனை ஆராதிக்கும் கூட்டு வழிபாட்டின் நேரம் நம் உள்ளங்களில் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் உற்சாகத்தையும் உடையதாக விளங்க வேண்டும் என்பதே. அதே சமயம் 1 கொரிந்தியர் 14:40 காண்கிறபடி சகலமும் நல் ஒழுக்கமும் கிரமமும் பக்தியும் நிறைந்ததாக விளங்க வேண்டும்.